நேக்குடு கன்னுங்கிற படம் வந்திருக்கு. இந்த நேக்குடு கன்னுங்கிறோட படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போலீஸ் காப்பாக இருக்கார். நம்ம ஹீரோ லியாம் நீசன். இவர் ஏற்கனவே பிளேன் மூவிலாம் நிறையா நடிச்சிருக்காரு. இவர் நடித்த டேக் ஆஃப்ங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா நல்லா த்ரில்லர் சஸ்பென்ஸான படமாக இருக்கும். அது பிளேன்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கிற மாதிரி இருக்கும். பிளேன்லேருந்து ஒருத்தன் ஃபோனை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அந்த கடைசியில் அந்த பிளேனில் எவன் வச்சு மிரட்டிகிட்ருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிளேனே பாதியில் உடஞ்சி எல்லாம் வெடித்து சதற மாதிரி இருக்கும். அது வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. இந்த நேக்குடு கன்னுங்கிற இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே அதிரடியாக வண்டியை உடச்சிட்டு வெளில வராங்க போலீஸ்காரங்கெல்லாம். அப்புறம் துணிவு படத்தில் பேங்கை ராபரி பண்ணுற மாதிரி உள்ளே போய் எல்லாத்தையுமே வழக்கம் போல் சுடு தள்ளிகிட்ருக்கானுங்க தீவிரவாதிகள்லாம். சுடு தள்ளிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மட்டும் அங்கேருந்து வருது. ஒரு சின்ன குழந்த இத்தனை போலீஸ் இருக்கும்போதும் அது மட்டும் தைரியமாக நடந்து வருது. யாரா அந்த பாப்பா அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரனுங்களும் பார்த்துட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் அங்கே போகாத இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்காம அது பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. நான் கூட என்னமோ நினச்சேன், ஸ்பைடர்மேன் படத்தில் வர மாதிரி சின்ன பொண்ணு வந்தோடனே சூப்பர் ஹீரோ சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுவானுங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஹீரோவும் உள்ளே பூந்து அடிப்பார்னு நினச்சேன், அதுவும் கிடையாது. அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் பார்த்துருப்பீங்க, கடைசியில் ஒரு குழந்தை ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு நிற்கும். அப்புறம் ஸ்பைடர்மேன் ரியல் ஸ்பைடர்மேன் பின்னாடி காப்பாற்றுவார். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையே குழந்தை கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த குழந்த உருவத்தில் தான் குட்டி சாத்தான் வருவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த குழந்த உருவத்தில் தான் இந்த போலீஸ் டிடெக்டிவ் வந்திருக்காரு. அவர் மாஸ்க் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அவ்வளோ சஸ்பென்ஸு. ஏன்னா எனக்கே அந்த மாதிரி தான் இருந்தது. அடப்பாவியா நீயாடா சின்ன பொண்ணுங்கிட்ட போட்டு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணியிருப்பார், ஒரு கையில் இருக்க அந்த லாலிபாப் குச்சி எடுப்பார். லாலிபாப்பை குச்சி எடுத்து சத்தன்னு குத்துவார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜான்விக்கு தான் ஞாபகப்படுத்தும். ஏன்னா ஜான்விக்கு தான் பென்சிலை குச்சியை வச்சு குத்துன்னு குத்துவார். இவர் ஏதோ உள்விரிநாட்டம் கையை வச்சுக்கிட்டு ஜான்விக்காட்டம் குத்திகிட்ருக்காரு. இருந்தாலும் இவ்வளோ வயசானாலுமே உங்களுக்கு பட்ஜெட் கிடைக்கிறதும் அப்புறம் ட்ரைலர் ரிவ்யூஸ் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் இவ்வளோ வயசாகியும் இவரோட திறமையினாலையும் அப்புறம் நடித்த முக்கியமான கதையினாலையுமே பார்த்திங்கன்னா இவர் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார். ஹேண்ட்காக் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஹேண்ட்காக்கில் உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்கில் ராபரி நடந்துகிட்ருக்கும்போது ஒரு ஷாப்பிங் மாலில் ஹீரோ வில் ஸ்மித் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் என்ட்ரி கொடுத்தாரு. இந்த பொண்ணு யார்ரா நீ, என்னடா பொம்பளை கிட்ட போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இந்த ஹீரோ வயசான ஹீரோவாக இருந்தாலுமே ஒரு குட்டித்தனமான ஹீரோன்னு காட்டுறாங்க. இந்த நேக்குடு கண்ணுன்னு சொன்னது நேக்குடு கண்ணை எடுத்து சுடுவார்னு பார்த்தா கடைசியில் இவரே நேக்குடு கண்ணாக வராரு. ஏன்னா இவருக்கு அடியில் இருக்கிறது தான் நேக்குடு கண்ணு இன்டெரக்டாக பேர் வச்சுருக்காங்க. எப்போதுமே ஹாலிவுட் வைக்கிற பேர் தான் அவங்களுக்கு தான் தெரியுங்களா, அதனால தான் இதுக்கு நேக்குடு கண்ணுன்னு வச்சுருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. சாரி மன்னிச்சிடுங்க, இன்றைக்கி டியூட்டி சரியாக செய்யலை அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு மௌன அஞ்சலி விரதம் எல்லாத்தையுமே செலுத்திகிட்ருக்காங்க. அவங்க செத்து போனதுக்கு சமாதானம் ஆகணுன்ட்டு. அப்படி எல்லாருமே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இவர் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்போம்னு நினைப்போம். ஆனால் லைனில் பார்த்தீங்கன்னா க்யூ கட்டி எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்ருப்பானுங்க. மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இவங்களோட ஃபேன்ஸாக இருக்கணும். அதாவது முன்னாடி சின்சியராக வேலை செஞ்ச போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அதை பார்த்து தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸரும் இவங்களோட ரிலேஷன்லேருந்து தான் அவங்க. அதனால் அவங்ககிட்ட தலை வணங்குறாங்க. தலை வணங்கி அவங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஆனால் கடைசியாக இருக்க இந்த ஆஃபீஸர் மட்டும் அதை எதுவுமே கண்டுக்க மாட்டார். அதெல்லாம் செய்கிறது சுத்த வேஸ்ட்டு, பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு